5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். 5000 அப்பத்துக்கு 5000 கூடைகள் எங்கிருந்து வந்திருக்கும்? அத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் 5000 இருக்காது. எத்தனை கூடை வச்சு ஆண்கள் மட்டும்தான் 5000, பெண்கள் கணக்கே இல்லை. அப்போ 2 மனைவி இருந்திருக்கும். பர்த் கண்ட்ரோலும் கிடையாது, பிள்ளைங்க எத்தனையோ தெரியாது. எத்தனை கூடைகள்! அப்பத்தை கொடுக்க அறிந்த என் ஆண்டவருக்கு கூடைகளையும் கொடுக்க தெரியும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை எப்படி நிறைவேற்றணும்னு அவருக்கு தெரியும். என் சூழ்நிலையை பார்த்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறதில்லை. ரொம்ப 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 வித்தியாசமான வியாடான சிச்சுவேஷன்ல கூட ஆண்டவரை பயங்கரமா விசுவாசிச்ச பெண்களை நான் காமிச்சேன். பெண்கள் தான் ரொம்ப வீக், ரொம்ப ரொம்ப ஃப்ராஜில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யோகபீத்துக்கு எங்கிருந்து அப்படிப்பட்ட தரிசனம் வந்தது? எல்கானா கூட பிள்ளை பெற மாட்டேன்னு சொன்ன அவநம்பிக்கையான அந்த சூழ்நிலையில கட்டாயம் நான் ஒரு பிள்ளையை பெறுவேன், சாதாரண பிள்ளையெல்லாம் வைக்க மாட்டேன். எந்த அந்த ஆசாரியத்துவம் எனக்கு விலக்கப்பட்டதோ, என்னை ஒதுக்கி வைக்கப்பட்டதோ, அந்த சாபத்தை முறித்து அந்த அனந்த பாக்கியத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அவன் போய் அங்க நிக்கணும். எந்த நைல் நதி பிள்ளைய காவு வாங்குச்சோ அந்த நைல் நதியில தான் என் பிள்ளைய நான் விடுவேன். எந்த அரசாங்கம் வெட்டி வீசுன்னு சொல்லுச்சோ அந்த அரண்மனையை சிங்காசனத்துல என் பிள்ளை உட்காருவான். தாமதங்கள் எல்லாம் என் விசுவாசத்தை உடைச்சு போடாது. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போறவன் நான் இல்ல ஆண்டவரே. மற்றவங்க வார்த்தையை பார்த்து மனசு உடைஞ்சு போறவன் நான் இல்லை ஆண்டவரே. எவ்வளோ மருந்து கொடுக்குறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனால் நான் ஒரு உள்ளங்கையளவு மேகத்தை கூட பார்க்கலையப்பா. யாருமே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களேப்பா. எந்த டாக்டருமே ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையாலே யாரும் இல்லையப்பா. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நெதர்லாந்தில் ஹாலாண்டு, அங்கிருந்து நம்ம ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒரு சகோதரி எனக்கு தெரியும். என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க. அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க காலை அட்டன் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? 3 குழந்தைங்க அவங்களுக்கு. 9 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு, அடுத்து 9 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை. 2 குழந்தை பெண் பிள்ளைகளுக்கும் மூளை வளர்ச்சி இல்லை. அள்ளி கூட சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. வயிற்றுல ஒரு டியூபு, அதுக்குன்னு ஒரு பவுட்ரு, அதை கரைச்சி அந்த வயிற்று உள்ள ஊற்றணும் டைமுக்கு. மூத்தவளுக்கு 20 வயதாயிற்று, இன்னும் அவளுக்கு டயாப்பர் போடணும். நிலைமை உங்களுக்கு புரியுதா? 3வது பையன் மட்டும்தான் ஸ்கூல் போகிறான். இவங்க 2 பேரும் ஸ்பெஷல். அந்த தாய் சொன்ன வார்த்தை, இந்த 2 குழந்தைங்க ஊழியம் செய்வாங்க ஆண்டவருக்குன்னு, பேச மாட்டாங்க, அள்ளி சாப்பிட மாட்டாங்க. ஒரு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கிட்டு போக முடியாது, டியூப்ல ஊற்றணும். எனக்கே மனசு எப்படி நடக்கும்? ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு உயிர் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறா. உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உண்மை என்று யாரும் அல்லப்பா. பாடலை கேட்டு 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 அழுது டாக்டர்ஸே சொல்றாங்களாம், ஏற்கனவே இது ஸ்பெஷலான குழந்தை, எதுக்கு இந்த பிள்ளைக்கு போராடுறீங்க? ஃபாரின்ல இந்த மாதிரி குழந்தைங்களை ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. அவங்க எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வளர்த்துக்கிறோம், நீங்கள் எப்படி 2 பிள்ளைகளை பார்ப்பீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், என்னை நம்பி கொடுத்துருக்கிறார், ஒரு நோக்கம் இருக்கு, அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார்.
எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போனது. அந்த ஜெபம் 8 நாட்களுக்கு மேலா கோமா ஸ்டேஜில் இருந்த மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய உயிரடைய வச்சு இன்னைக்கு கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டி. அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்ற தாய் சொல்றாங்க, எனக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கறது பாரம் இல்லை சிஸ்டர். எனக்கு பேச மாட்டாங்க அந்த குழந்தைங்க, அம்மா ஆவு 1 2, ஆனால் பொம்மைங்களை மாதிரி சிரிக்கிறாங்க. 20 வயது பார்த்தா நம்ம 10 வயசு சொல்லலாம், அப்படி குறுகிய உருவம். அவங்க நல்ல ஆகாரம் சாப்பிடல, முகம் மட்டும் அழகாக இருக்குது. எங்கே போனாலும் காரில் ஏற்றின்னு பாஸ்டர் சுவிட்சர்லாந்து போனப்போ அந்த குழந்தைங்களை காரில் ஏற்றின்னு போய் மாமாவை பாரு, அவங்களுக்கு கூப்பிட கூட தெரியாது. பலவீனமான பிள்ளைய பெற்றெடுத்த நம்மை போன்ற தாய் இன்னைக்கும் தரிசனத்தோட வாழ்றாங்கன்னு நான் சொல்றேன். மூல வளர்ச்சி இல்லாதவங்க சுகமாயி நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி அவங்களுக்குள்ள, அதுதான் தெய்வத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து யோகபேத் எந்த காலத்துலேயும் வாழ்ந்தாங்க, அண்ணாள் எந்த காலத்துலேயும் வாழ்ந்தாங்க, இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்க முடியுமா சிஸ்டர்? இருக்க முடியும். அவங்கள பார்த்து நான் விசுவாசத்தில் தட்டி எழுப்பப்பட்டேன். இவ்வளோ பலவீனமான குழந்தைய வச்சுன்னு இந்த குழந்தை ஊழியம் செய்யும், நான் தரிசனத்தோடு வளர்க்குறேன், டியூபில் பாலை ஊற்றிக்கிட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம், இந்த குழந்தைங்க என்னை கஷ்டப்படுத்தலைன்னு ஒரு தாயால் சொல்ல முடியுமா? 50 வயது இருக்கும், வயதுக்கேற்ற பலவீனம் அவங்களுக்கு இருக்காது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒழிச்சியே ஒல்லியாக இருக்கிறாங்க. எனக்கு பாரமே இல்லை, எனக்கு அந்த பிள்ளைங்க எந்த கஷ்டமுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. டயாப்பர் சேஞ்ச் பண்ணுற அம்மா. நம்மளுக்கு ஏன் தெரியுமா கஷ்டமாக இருக்குது? நமக்கு தரிசனம் இல்லை, நம்மளுக்கு தரிசனமெல்லாம் இல்லை. இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம், தூர பார்வை, தரிசன பார்வை நமக்கு இல்லை. யோகபேத்தின் காலத்தில் வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சாகட்டும், கோடி குழந்தைங்க சாகுது, என் குழந்தை செத்தா மட்டும் நான் என்ன பண்ண முடியும்? நானே அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் சாகிறேன், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு ஆகார மாதிரி போய் உட்கார்லையே. யாரு வேணா சொல்லட்டும் பிள்ளை இல்லைன்னு, மருத்துவர்கள் சொல்லட்டும், சரீரம் ஒத்துழைக்காம இருக்கட்டும், பிரசவிக்க பண்ணுகிறவர் பிரசவத்தை தடுப்பாரோ? கர்ப்பங்களை திறக்கிறவர், இல்லாமைகளை மாற்றுகிறவர், ஒழுங்கின்மைகள் வெறுமைகளை மாற்றுகிற என் ஆவியானவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆவியானவர் உரைக்கிறார். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். பரிசுத்தமான சந்ததி அது நின்று பிறக்கும். ராஜாக்களை ஆளுகிற ஆளுமையை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார். தேவனை துதிக்கிற யாக்கோபின் சந்ததி சாமுவேலை போல, அன்னாளை போல, தாவீதை போல ஆண்டவர் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை இந்த கர்ப்பங்களிலிருந்து பிறக்க செய்வார். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய். விசுவாசத்தோடு பொருத்தனைகளோடு மனமானங்களை இறக்கி வைத்தவர்களாய் விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்படும்படி தெய்வமே செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக பெருக்கத்தின் ஆண்டவர்,